2 தீமோத்தேயு 3:16-17 எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லும். அப்போ ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அந்த பசிபிக் தீவில் இந்த வேத எழுத்துக்கள் என்ன பண்ணுச்சு? அந்த மக்களை மாற்றியது. நம்ம இன்னைக்கு வேதாகமத்தை படிக்கிறோம். நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது அதை அழகாக பிரசங்கம் பண்ணுகிறோம். நிறைய தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த வேதத்தை படிக்கும்போது நம்முடைய குணங்கள் மாறலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேதத்தை நாம் படிப்பதே வீணாகி போய்விடும். நம்ம இடத்துல என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சீர்திருத்தத்தை, நம்முடைய மனதிலே ஒரு சீர்திருத்துதலையும் ஒரு கடிந்து கொள்ளுதலையும் ஒரு உபதேசத்துக்கும் எது வழிநடத்துது அப்படின்னு சொன்னால் இந்த வேத எழுத்துக்கள் வழிநடத்துகிறது என்பதில் ஆணித்தனமான உண்மை.